என் பேர் வந்து கார்த்திகா. எனக்கு 15 வயசு ஆகுது. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கபடி மேல ஒரு விருப்பம் எப்போ வந்து தெளிவா கபடி கத்துக்கிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் சப் ஜூனியர் நேஷனல் வந்து 2021 அந்த டைம்ல விளையாடினேன். ரொம்ப ஈஸி தான். நம்ம வாழ்க்கையில பிறந்தோம் இறந்தோம்னு இருக்க கூடாது. நமக்கு நம்மளுடைய வரலாறு நம்ம தான் எழுதணும். நம்ம யாருன்றத நம்ம திரும்பி பார்க்க வைக்கணும். நம்ம வேர்ல்டு பெஸ்ட் கபடி பிளேயர் ஆனா இப்ப வேர்ல்டு பெஸ்ட் கபடி பிளேயர் ஆகுறது கஷ்டம்லாம் இல்ல, ஈஸி தான். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மென்டலியும் ஃபிட்டா இருக்கணும், பிசிக்கலியும் ஃபிட்டா இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும். நம்ம தோனி சார் மாதிரி பிரகாஷனா எல்லாமே ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு இப்ப என் லைஃப் ரொம்ப ஈஸியாவே போகுது. எப்படி ஒரு வின்னிங் மூமெண்ட் எப்படி எடுத்துக்கணும்ன்றது நமக்கு தெரியும். வின்னிங் மூமெண்ட்ல இருந்து நிறைய கத்துப்போம். அதோட தோல்வியில இருந்து நிறைய கத்துட்டு இருப்போம். தோல்விதான் நமக்கு ரொம்ப ஒரு இப்ப நான் செஞ்சதோட இன்னும் என்ன செய்யணும்ன்றத ஒரு எடுத்துக்காட்டா காமிக்கும். இன்ஸ்பிரேஷன்னா எங்க கோச் தான். கோச்சுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். எங்க கோச் பேர் ராஜி சார். நாங்க எல்லாம் கண்ணகி நகர்ல தான் இருக்கோம். ஓகே. எங்க கோச்னாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஏன்னா எங்க கோச் வந்து என்ன மென்டலியாவும் ரெடி பண்ணிருக்காங்க, பிசிக்கலாவும் ரெடி பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் எனக்கு இப்ப ரொம்பவே கான்பிடண்டா இருக்கு. வேர்ல்டு பெஸ்ட் கபடி பிளேயர் ஆகும். எனக்கு இன்னொரு ஒரு விஷயம்னா தோனி சார் சொல்லலாம். ஏன்னா ஒரு கேப்டன் கூல், ரொம்ப யோசிச்சு அந்த மாதிரி குழம்ப மாட்டாங்க. ஈஸியா ஒரு பிளான் பண்ணி